ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டைம் டெக். இன்னைக்கு நம்ம டைம் டெக்கில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ட்ரிக் 2018. ஸோ 2018 நிறைய வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த ட்ரிக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸாக தான் நம்ம ஒரு ஃப்ரேமில் அப்லோட் பண்ண முடியும். ஸோ ஒரே ஃப்ரேமில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வீடியோவை எப்படி அப்லோட் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ வந்து இப்போ நான் நார்மலாக ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நான் அப்லோட் பண்ண நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து 30 செகண்ட்ஸை வந்து நானே கிராப் பண்ணி நானே ட்ரிம் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்ன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் அங்கே போய் லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் இன்ஸ்டால் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ பேஸில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் இங்கே ஷோ பண்ணோம். உங்களுக்கு எந்த வீடியோ வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடணுமோ அந்த வீடியோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோஸை செலக்ட் பண்ணி அந்த வீடியோவை ட்ரிம் க்ராப் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ட்ரிம் க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷேர் பட்டன் இருக்க நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இங்கே உங்களோட மை ஸ்டேட்டஸில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஃப்ரேமாக நீங்கள் டவுனில் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி அங்கே 30 செகண்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து இருக்கும். உங்களுக்கு எந்த ஃப்ரேம் வேணாம்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ரேமை நீங்கள் டெலீட்டும் பண்ணிக்கலாம். எந்த ஃப்ரேமில் நீங்கள் டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஃப்ரேமில் நீங்கள் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்க முடியும். ஸ்மைலியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் உங்கள் எடிட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சென்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து என்னோடய ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த அப்டேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து தான் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போயிட்டு ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா அங்கே சென்டிங் பார்த்தீங்கன்னா ஆகிட்டு இருக்கும். ஸோ டோட்டலாக இது வந்து ஒரு 10 ஃப்ரேம்ஸ் கிட்ட வரைக்கும் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து 4 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ இப்போ என் ஸ்டேட்டஸ் வந்து நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து எந்த ஒரு வீடியோவும் தனித்தனி நானே ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணாமல் எனக்காக ஒரு அப்ளிகேஷன் வந்து தனித்தனியாக 30 செகண்ட்ஸாக ஃப்ரேம் வந்து கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து 5 மினிட்ஸ்க்கு மேலே ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறதா நினச்சிங்களாலும் 10 மினிட்ஸ் மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ண நினச்சிங்களாலும் இந்த அப்ளிகேஷனில் போய்ட்டு அந்த வீடியோ வந்து ட்ரிப் பண்ணி க்ராப் பண்ணி உங்கள் ஸ்டேட்டஸில் அப்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.